கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களை தேற்றவும் ஆற்றவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் நானும் என் மனைவியும் உங்களுடைய கூட சேர்ந்து ஜெபிக்கவும் கூடி வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்திருப்பது எவ்வளவு இன்பம் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தர் அதிலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனை வைக்கிறார். ஆகவே இதை நாம் ஒருமித்து நாம் ஒன்று கூடி வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாய், இந்த யூடியூப் மூலமாய் நாம் இதில் பங்கு பெறுவது கர்த்தருடைய ஒரு பெரிய தயவு என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால டெக்னாலஜிக்காக கர்த்தர் நன்றி சொல்லணும். இன்றைக்கு நாம் ஜெபித்து இந்த நாளினுடைய அற்புதமான ஜெபத்தை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவனுமா இருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி. பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தினால எங்களை மீட்டீரே, பிள்ளைகளாக மாற்றினீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோமே, அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் என் கர்த்தாவே ஜெப கொடுகையில் எங்களை ஒரு மனமாக இணைத்த கிருபைக்காமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலையும் உம்முடைய ஆவியானவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தி செல்வீராக. உடைய அபிஷேகத்தினால எங்களுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக. கர்த்தாவே தேவன், எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதுக்கு நமக்கு நன்றி அப்பா. தெளிந்த புத்தியை கொடுத்து உடைய வார்த்தை தருகிற வெளிச்சத்துக்குள்ளார நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சங்கீதம் 112 வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேர்ந்து சொல்லுங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும். சேர்ந்து சொல்லுவோம். செம்மையானவர்கள் இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கம் நீதியுள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் வசிக்கப்படாதிருப்பான். நீதிமான் கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும். இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்கள் சரி கட்டதை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் மகிமையாக உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். கர்த்தருடைய ப்ரொஃபைல் பிக்சர், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இப்படியா இருக்க வேண்டும் என்று அவர் வரைந்த ஒரு அற்புதமான படம் தான் சங்கீதம் 112. அதில் எனக்கு ரொம்ப 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 பிடித்தது முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன வார்த்தை பாருங்க. நமக்கு இந்த உலகத்துல எல்லாம் நிலையற்றதா இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்கு நிலை உள்ளதா இருக்கு. இந்த வார்த்தை நமக்கு ஆங்கர், ஒரு நங்கூரம் போல இருக்கு. இதன் மேல் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்பும் போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனாய் அசைக்கப்படாது இருக்கிற அந்த நிலை உண்டாகுது. அந்த ஸ்திரத்தன்மை உண்டாகுது. உலகத்துல எல்லாம் நிலையற்றதா இருக்கு. அரசாங்கங்கள் நிலையற்றதா இருக்கு. எந்த நாளில் எந்த அரசாங்கம் கவிழுது, எந்த நாடு திவாலாகுதுன்னு தெரியல. ஆனால் என்றைக்கும் நீங்களும் நாளும் திவாலாகவே முடியாது. எந்த அரசாங்கம் விழுந்தாலும் தேவனுடைய அரசாங்கம், பரலோக அரசாங்கம் கவிழவே கவிழாது. அதுல இருக்கிற நீங்களும் நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், பரலோகத்துல ஆண்டவரே உங்க ஆட்சி நடக்கிறது போல பூமியில என் வாழ்க்கையில உங்க ஆட்சி நடக்கட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? பாத்தீங்கன்னா
இந்தியாவில் இந்திய அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு, அமெரிக்காவில் அமெரிக்கா அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இங்கே வந்து ஒரு தூதுவர், ஒரு அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் இருந்தாலும் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. இந்த சட்டத்திட்டங்கள் அவருக்கு செல்லாது. இங்கே இருக்கிற சட்டத்தின்படி அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எந்த காரியமும் அவரை பாதிக்க முடியாது. அவரை நியாயம் தீர்க்கணும், அவரை விசாரிக்கணும். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் தான் அதை பார்த்துக்கணும். ஏன் அம்பாசிடருக்கெல்லாம் போடும்? ஒரு அமெரிக்கன் சிட்டிசனே வந்தாக்கணும். சும்மாலாம் யாரும் என்ன பண்ணிட முடியாது, அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் வச்சிட முடியாது. அவரை ஏதாவது நியாயம் விசாரிக்க அப்படின்னா நேராக அவரை வந்து எம்பசியில் இல்லை கன்சுலேட்டில் தான் என்ன பண்ணுவாரை ஒப்படைச்சு அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும், விசாரிக்கலாம் செய்யுது. இதுவே தப்பி தவறி இந்திய அரசாங்கம் அவர் இந்த நாட்டுடைய பிரஜை மேலே கையை வச்சிருச்சுன்னா 2 நாட்டுக்குமே யுத்தம் வர அளவுக்கு என்ன ஆயிரும், பிரச்சனை. கொஞ்சம் யோசிக்க. நீங்கள் எந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள்? ஈரலின் ராஜ்யத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்ம உட்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இந்த பூமியில இருக்கிற தரித்திரம், இந்த பூமியில இருக்கிற குறைவு, இந்த பூமியில உள்ள தீமை எதுவுமே நம்மை தொட முடியாது. அதனாலதான் ஜெபிக்கணும், கர்த்தாவே பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல, உம்முடைய ஆட்சி நடக்கிறது போல, உம்முடைய கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது போல, கர்த்தாவே இந்த பூமியில என் வாழ்க்கையில உங்க அரசாங்கம் நடக்கட்டும், உங்க திட்டங்கள் நடக்கட்டும். The government shall be upon his shoulders ன்னு போட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் குமாரன் கொடுக்கப்பட்டா, அவருடைய பேர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான கர்த்தர். The government, அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அரசாங்கம் எது? பீப்புள் தான் அரசாங்கம். கவர்மெண்ட்லாம் என்னங்க கட்டடமா? இல்லை இல்லை, கவர்மெண்ட் கட்டடம் இருக்கு, கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு. யாருக்காக இருக்கு? பீப்புளுக்காக. இட்ஸ் ஃபார் த பீப்புள், இட்ஸ் பை த பீப்புள், இட்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களால் ஆனதுதான் அரசாங்கம். அப்போ கவர்மெண்ட் அவரோட ஷோல்டர் மேல இருக்கும்னா நம்ம தான் அவரோட ஷோல்டர் மேல இருக்கும். நம்மளதான் அவர் தூக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பிரச்சனைகளை அவர் சுமந்துகிட்டு இருக்காரு. நம்ம நினச்சிட்டு கூட நம்ம தூக்கி நிற்கிறோன்ட்டு கிடையாது. அதனால தான் சொல்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, அவனுக்கு இளைப்பாறுதல் தரேன்றார். அதனால இந்த வார்த்தைகளை படிக்கும் போது அது உள்ளே சென்று நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் அதை படிக்கணும். படிக்கிறோம், மாற்றம் ஏற்படுத்தலை அப்படின்னா இன்னும் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கல, இன்னும் படிக்கணும். உள்ள போய் அது மாற்றங்களை ஏற்படுத்தும், மாற்றம் ஏற்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 41 பாருங்க 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, 41:14. இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். சில பாத்திரீங்கன்னா உலக அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன நாடு இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய நாடு என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட் கொடுக்கும். ரஷ்யா பெரிய நாடு, யுக்ரைன் ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன நாடு. ஆனால் அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் கொடுத்த சப்போர்ட்ல அந்த ஜெலன்ஸ்கின்றவன் போட்டுன என்ன உங்களுக்குறான்னு பார்த்துங்க, உங்களுக்குறான் இதை பண்ணிடுவான்றான், அதை பண்ணிடுவான்றான். ஏன்? அவருடைய சப்போர்ட் எவ்வளோ பெரிய சப்போர்ட்னா, அவனுக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுது, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாம் அவனுக்கு என்ன பண்ணுது, சப்போர்ட்டா இருக்கிறது. அமெரிக்காவும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போதான் சொல்லிட்டாரு ட்ரம்ப், இந்த வேலைக்கு நான் வர மாட்டேன்ட்டார். ஆனால் என் கர்த்தர் சொல்றாரு, டேய் நீ பூச்சி, நீ சின்ன கூட்டம் தான், ஆனா நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும். அதனாலதான் வியாதி நேரத்தில், பலவீனத்த நேரத்தில், பொருளாதார நெருக்கடி நேரத்தில் யாரு இல்லை நம்ம நினைக்கிறத நிறுத்திட்டு பரலோகமே எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஜெலன்ஸ்கிக்கு அந்த அறிவு இருக்கும் போது ஏன் உங்களுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லைன்னு தான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அவன் பேச்சும் இது, அவன் ஒரு காமெடியன், அவன் ஒரு
நம்ம ஊர்ல வடிவேல் மாதிரி அந்த ஊர்ல. அவன் திடீர்னு ஏதோ ஒரு எசகு பசங்க அவன் அந்த ஊர் ஜனாதிபதி ஆயிட்டான். அவன் பார்த்தா அவன் விடுற சீனும் அவன் பண்றது இது பண்றதும், யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல பேசுறான், ஐநா சபையில பேசுறான். ஏன் அந்த பேக்கப் அவனை யார் பேக் பண்றான்னு உனக்கு தெரியுது. நான் சொல்றேன், நமக்கு உதவி வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் வருது. அமெரிக்கா உதவி செய்துச்சுன்னா அது என்னைக்கு வேணா விடலாம், ஐரோப்பிய யூனியன் உதவி செஞ்சுன்னா அது என்னைக்கு வேணா விடலாம். ஆனால் கர்த்தர் உழவே மாட்டார். சொல்றாரு, யாக்கோபு பூச்சியே இஸ்ரவேல் சிறுகூட்டமே பயப்படாது, அவள் துணையில் இருக்கிற. அதனாலதான் சொல்றாரு, இந்த தைரியத்துல தான் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டுல இருக்கும். பாருங்க, அமெரிக்கா அவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியா ஒரு சூப்பர் பவரா இருந்துட்டு என்ன பண்ணுது, வல்லரசு நாடா இருந்துட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுது பணத்தை. திரும்பி யுக்ரைனை பில் பண்றதுக்கு அவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் தரேன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகத்துல விட்டு சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்கும்னா நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய எய்டு வரப்போகுது. அமெரிக்கா எய்டு ஒரு நாட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த நாடு பொழைச்சிக்கும். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய எய்டு எங்கிறது வருது, உதவி தாவி சொல்றான், வானத்தி பூமி படைத்த கர்த்தரிடத்துல எனக்கு உதவி வருது. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும். இன்னைக்கு நமக்கு அமெரிக்க உதவி தேவையில்லை, நமக்கு ஏதோ பிரிட்டன் உதவி தேவையில்லை, நமக்கு உதவி கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ சிறு கூட்டமா இருக்கலாம், கவலைப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் லார்ட். அப்படிதான், அதுக்கு மேல வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தமாகிய உன் மீட்பர். யார் நம்முடைய மீட்பர் சொல்லுங்க, யேசுவா, ஜீசஸ் உரைக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு, இதோ போர் அடிக்கிறது இருக்கு, நானுடைய புதியதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நான் சொல்றாரு பாருங்க, உன்னை ஒரு பெரிய மிஷின் ஆக்குறப்பா. அது என்ன பண்ண மிஷின், அது த்ரெஷிங் ஸ்லெட்ஜ். அது ரொம்ப ஷார்ப்பான ஒரு போர் அடிக்கிற ஒரு கருவி. நிறைய பேர் போர் அடிக்கிற கருவியா இருப்பாங்கன்னு பார்த்தா போர் அடிக்கிற கருவியா இருக்காங்க. ஒவ்வொரு பிரசங்கியாரும் போர் அடிக்கிற கருவியா இருந்து மலை போல இருக்கிற பிரச்சனைகள் என்ன பண்ணணும், பதறாக்கி தூற்றி இவன் இருக்க விசுவாசியெல்லாம் பதறாக்கிட்டு இருக்கான். 24வது வருஷத்தை பார்த்தா ஒரு சிரிப்பா வந்து படிச்சுட்டு, இதே அதிகாரம் 41:24, இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமா இருக்கிறீர்கள், உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது, உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பான். சில பேர் பண்ற பிரசங்கத்தெல்லாம் கேட்கும் போது கர்த்தர் இப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், நீ சூனியத்திலும் சூனியமா இருக்கிற, ஜீரோ வாங்குறதுலயே நீ பெஸ்ட் ஜீரோ வாங்குறவடி, சரி பெஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஜீரோ வாங்குறவடி, உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமை, உன்னை தெரிந்து கொண்டு உன் பிரசங்கத்தை உட்காந்து கேட்கிறானே அவன் எப்பேற்பட்டவன். ஏன் கர்த்தருடைய டீப் தாட்ஸ், கர்த்தருடைய ஆக்ஷன்ஸ், கர்த்தருடைய செயல்கள், இவ்வளோ பெரிய செயலை அந்த சராசரத்திலையும் இவ்வளோ காலத்திலும் கடந்த நாட்கள் நிகழ்காலம் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயம். கல்வாரியிலே சிலுவையிலே இயேசு ராஜா நமக்காய் மரித்தது, புறஜாதிகளாகிய நமக்கு மீட்பை நிறைவேற்றினது. சொல்றாரு, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பர் சொல்லுகிறாரு. உன்னை நான் இப்படி ஆக்குறேன், எப்படி ஆக்குறேன், போர் அடிக்கிறதுக்கு இல்லை, போர் அடிக்கிறதுக்கு சொல்ற. கொஞ்சம் நாள் billions of people will be watching our broadcast. இது அப்படியே பரவும், வார்த்தை அப்படியே போகும், உலகம் எங்குவது போகும், உலகத்தின் எல்லா மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்படும். எனது வார்த்தைகள் ஆவியாய ஜீவனா இருக்கிறது, மக்கள் இதை விரும்பி கேட்பார்கள். நம்ம உட்காந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதை, மலைகளை, பிரச்சனைகள் மலைகள் போல இருந்தாலும் அதை ஒன்றில்லாமல் ஆக்குகிற கருவிகளை கத்த வைத்திருக்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கிடுவாய். பிரச்சனையை பார்த்து பயப்படுறவர்கள் கிடையாது, பிரச்சனையை பார்த்து அப்படியே ரிவர்ஸ்ல ஓடுறவங்க கிடையாது, யூ டர்ன் போட்டு அபவுட் டர்ன் அப்படின்னு போறவங்க கிடையாது. மலையை பார்த்து போ என்று சொல்லி அதை பதறாக்கி அவர் சொல்ற அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சலிக்கிறது. அப்படி தூற்றும் போது எதை, மலையை மிதிச்சு நொறுக்கி பதறாக்கி தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, சொல்லுங்க, நானோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து. உங்களுடைய எதிர்காலத்தை வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்ன நடக்க போகுதுன்றது வேதம் சொல்லுகிறது.
23வது வசனத்தில் பார்க்கிறோம், பின் வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று நாங்கள் அறிவோம். பின்வரும் காரியங்கள் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கர்த்தர் உரைக்கிறார். அதனாலே அவர் தேவன். என்ன சொல்றாரு இங்க பாரு, நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து. தேவ பிள்ளைகளே, நீங்களோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து, அன்பு மனைவியே நீங்களோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து. இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய், மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்போம், களி கூர்ந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் பிரச்சனை மலை போலதான் இருக்கு, ஏதோ ஒரு சின்ன கூழாங்கல் மாதிரி இல்லை, மலை போலதான் இருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறபடினா ஓட ஓட வரட்டும் பிரச்சனை. சின்ன ஆர்மி, யுக்ரைன் ஆர்மி, சின்ன நாடு ரஷ்யாவோட ஒப்பிடும் போது, ஆனால் ஆயுதத்தை சப்ளை பண்ணுது அமெரிக்கா, ஃபண்டை சப்ளை பண்ணுது யூரோப்பியன் யூனியன். ரஷ்யா என்கிற இன்னொரு பெரிய வல்லரசுக்கு இந்த செலன்ஸ்கியும் அவருடைய படையை எப்படி இருக்கானுங்க, ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கானுங்க. ட்ரோன்ஸ் வருது, இது வருது, அவனுக்கு உதவி வருது, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுக்குறது அமெரிக்கா. ஆட்டம் போட்டா பைடன் கவர்மெண்ட்ல செலன்ஸ்கி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாய் துணையாய் நின்று நமக்கு உதவிகளை செய்து, அது மட்டும் இல்லை, மலைகளை மிதித்து நொறுக்கி பதறாக்குவதற்கு, மலையை தூசியா ஆக்கி அப்படின்னு ஊதிடுவோமா? சின்ன வயசுல சண்டையில் போடும் சொல்லி இவனை ஊதிடுவேன் ஒருத்தர் சொல்லுவான், ஃபூன் ஊதிடுவேன். அப்பதான் சொல்லும், வியாதியே ஃபூன் ஊதிடுவேன் ஏசு நாமத்துல. அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை, அவ்வளவுதான் அதை பார்க்கணும். ஐயோ கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சர் ஏறி நம்மள காலி பண்ணிடும். கேன்சர் நீ ஒண்ணுமே கிடையாது, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறாரு, உன்னை நான் ஊத போறேன் ஏசு நாமத்தினாலே. நீ காணா போயிருவேன். ஏன் தரித்திரமே, ஏன் குறைவே இன்னைக்கு நீ இருக்கலாம், ஏன் நெஞ்சு வலியே இன்னைக்கு நீ இருக்கலாம், ஏன் இந்த டிசார்டர் அந்த டிசார்டர் எது வேற இன்னைக்கு இருக்கலாம், ஆனா எல்லாம் சொல்லுங்க, it will vanish. God has made me a powerful tool, a powerful weapon, ஒரு பெரிய மிஷனரியாய், ஒரு பெரிய த்ரெஷிங் ஸ்லெட்ஜாய், எல்லாம் ஒரு போர் அடிக்கிற கருவியாக வைத்திருக்கிறார். அதனால நம்ம போர் அடிக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது, போர் அடிக்கணும், வரவழெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் இருக்க கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார், மாற்ற போறார்ல, மாற்றி இருக்கிறார். அதை அறிந்து தெரிந்து என்னென்ன மழை இருக்கோ எல்லாத்தையும் போட்டு தூசியா ஃபோன் ஊதி தள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து உங்க மூலமாய் பார்த்து கொண்டு உங்க மூலமாய் செய்வாரா? ஜெபம் பண்ணுவோம். பிதா நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், நன்மையை மட்டுமே செய்கிறவர். தொடர்ந்து நடத்துங்க. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடன்களும் மறையட்டும், எல்லா பிரச்சனையும் அகன்று போகட்டும், பொருளாதார நெருக்கடிகள் மறைந்து போகட்டும். உதவி செய்வீரா, நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து இந்த ஜெப நிகழ்ச்சி அனுதினம் செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள். நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையினாலே மக்கள் வாழ்வார்கள், செழிப்பார்கள். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவீரா. பார்த்து கொண்டிருக்க ஊழியர்களுடைய சபையெல்லாம் வளரட்டும், செழிக்கட்டும், சொந்த இடங்கள் உண்டாகட்டும், ஏக்கர் கணக்கில் நிலங்கள் உண்டாகும். பெரிய விஷன்ஸ் கொடுங்க ஆண்டவரே. ரொம்ப பெரிய மிஷனரிஸா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா மிஷனரிஸாவும் இருக்க உதவி செய்யுங்க. மிஷனரிஸ்லாம் விஷன்ஸ் கொடுங்க, மிஷனரிஸா இருக்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்ய, உதவி செய்யுங்க. நாளுடைய சித்தம் நடக்கட்டும். பரமண்டலத்தோடு சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி கிருபையார் கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஒரு சமாதானம் கட்டளையிட கடவர். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபப்படப்படினார் உங்க மேலும் எங்க மேலும் நம்முடைய சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. God bless you people, love you so much. பலருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நிறைய ஆயிரம் பேர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க இது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்க. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிருத்திவி. God bless you people, love you so much.